இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது டிஸார்டர்ஸ் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் இன் ரெஸ்பிரேஷன். ஸோ ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தோட டிஸார்டர் ஃபங்க்ஷன்ஸ், அதாவது ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் ஒழுங்காக வேலை செய்யலைன்னா என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும், அது ஏன் ஒழுங்காக வேலை செய்யாமல் போகுது, என்ன காரணங்கள் அப்படின்றதான். ஸோ த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் இஸ் ஹைலி அஃபெக்டட் பை என்விரான்மெண்டல் ஃபேக்டர், ஆக்குபேஷனல், பர்சனல் அண்ட் சோஷியல் ஃபேக்டர்ஸ். ஸோ இந்த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் ஒழுங்காக வேலை செய்யாமல் போகிறதுக்கு என்னென்ன காரணம்னா சுற்றுச்சூழல், அதுதான் என்வரான்மெண்ட். ஆக்குபேஷனலாக வேலை செய்கிறதுனாலையும் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் பாதிக்கப்படும். பர்சனல் ஓகே அண்ட் சோஷியல் ஃபேக்டர்ஸ், இது எல்லாமே காரணம். இது என்னன்றதை டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ஸோ தீஸ் ஃபேக்டர்ஸ் மே பி ரெஸ்பான்சிபிள் ஃபார் எ நம்பர் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி டிஸார்டர்ஸ். ஸோ இந்த மேலே சொன்ன இந்த ஃபேக்டர்ஸ் வந்து நிறைய ரெஸ்பிரேட்டரி டிஸார்டர்ஸ்க்கு காரணமாக இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஆஸ்மா. ஸோ ஆஸ்மான்றது பார்த்திங்கன்னா அதாவது நேரோவிங், இங்கே பார்த்திங்கன்னா இந்த நேரோ ஆகுது பார்த்திங்களா, இது வந்து நார்மலாக இருக்கிற லங்குக்குள்ளே நார்மலாக இருக்குது. ஆனால் ஆஸ்மா வந்து எவ்வளோ சுருங்கி இருக்குது பாருங்கள், சுற்றி மியூக்கஸ் லேயர் கவர் பண்ணி இருக்குது. ஓகே, ஸோ இட் இஸ் கேரக்டரைஸ்ட் பை நேரோவிங் அண்ட் இன்ஃப்ளமேஷன் ஆஃப் bronchi and bronchioles and difficulty in breathing. ஸோ ஆஸ்மா வந்தால் என்னென்ன வரும்னா இன்ஃப்ளமேஷன் ஆகும், இந்த மாதிரி வீக்கம் அடைஞ்சு, அப்புறமா இங்கே இருக்கிற அந்த கேப் வந்து ரொம்ப நேரோவாக சுருங்கினதாக இருக்கும். ஸோ நேரோவிங் அண்ணா நேரோ ஆகிடுது, வீக்கம் அடைஞ்சாவே அந்த கேப் இப்போ எப்படி இது ஃப்ரீயாக இருக்குது, ஆனால் இது ஃப்ரீயாக இல்லாத மாதிரி இருக்குது. ஸோ அப்படி ஃப்ரீயாக இல்லாததுனால நம்ம மூச்சு விடுறதுக்கு சிரமப்படுவாங்க. காமன் அலர்ஜன்ஸ் லைக் டஸ்ட், ட்ரக்ஸ், போலன் கிரெயின்ஸ், இதெல்லாம் கூட ஆஸ்மா வர காரணம். ஸோ அலர்ஜிஸாலையும் ஆஸ்மா வரும். இப்போ டஸ்ட்டு, அப்புறம் ட்ரக்ஸு, போலன் கிரெயின்ஸ், அப்புறமா சில ஃபுட் ஐட்டம்ஸ், ஃபிஷ், ப்ரான் அண்ட் சர்டைன் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிட்டாலும் அலர்ஜியாக ஃபார்ம் ஆகி ஆஸ்மாக்கு ஒத்துக்காமல் போகும். ஓகேவா? நெக்ஸ்ட் எம்ஃபைசீமா. எம்ஃபைசீமான்னு சொல்லலாம், எம்ஃபைசீமா அப்படின்னு சொல்லலாம். ஸோ எம்ஃபைசீமா இஸ் அ chronic breathlessness caused by the gradual breakdown of thin walls of alveoli, decreasing the total surface area of a gaseous exchange. That is, widening of alveoli is called emphysema. So emphysema na இதுதான் வந்து இந்த emphysema வந்தது, அதாவது இது நார்மலாக இருக்கிற ஆல்வியோலை. ஸோ இந்த ஆல்வியோலை நார்மலாக இருந்ததுன்னா எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் எல்லாமே நார்மலாக நடக்கும். ஆனால் இங்கே வந்து இந்த ஆல்வியோலை வந்து ரொம்ப வைடனாக இருக்குது, பெருசாக இந்த மாதிரி இருக்கிறது, இந்த மாதிரி நார்மலாக இருக்கிறது இது பெருசாக இருக்கும். அதாவது இந்த ஆல்வியோலை கேப் வந்து வைடன் ஆகிருக்கும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா தின் வால்ஸ் எல்லாம் பிரேக் ஆகிருக்கு. இங்கே தின் வால்ஸ் எல்லாம் பிரேக் ஆகாமல் இருக்கு இல்லையா, ஆனால் இங்கே பிரேக் ஆகி ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சராக கொடுக்குது. அதாவது வைடன் ஆகிருக்கு, சின்னதாக இருக்கிறது வந்து பெருசாக இருக்குது, நேரோவாக இருக்க வேண்டியது லார்ஜாக, அதாவது வைடன் ஆன மாதிரி அப்படின்னு சொல்லுங்கள், அதாவது பெருசான மாதிரி. ஏன்னா அந்த தின் வால்ஸ், இங்கே இருக்கிற இந்த தின் வால்ஸ் எல்லாம் பிரேக் ஆகி இருந்ததுன்னா அதுதான் வந்து ஆல்வியோலை வைடன் ஆயிருந்தது தான் எம்ஃபைசீமா. அப்போ அந்த இடத்துல வந்து என்னென்னா டோட்டல் கேஷியஸ் எக்ஸ்சேஞ்ச் ஏரியா வந்து டிக்ரீஸ் ஆகிடும். கேஷியஸ் எக்ஸ்சேஞ்ச் ஏரியா வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கும். ஏன்னா ஆல்வியோலையில தான் கேஷியஸ் எக்ஸ்சேஞ்ச் நடக்குது. ஸோ இப்போ அந்த ஆல்வியோலையிலேயே பிரச்சனை இருக்குன்றதுனால கேஷியஸ் எக்ஸ்சேஞ்ச் வந்து கம்மியாக தான் ஆகும், டிக்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ இது வரத்துக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா மேஜர் காஸ் வந்து சிகரெட் ஸ்மோக்கிங். ஸோ சிகரெட் பிடிக்கிறதுனால விச் ரெடியூசஸ் த ரெஸ்பிரேட்டரி சர்ஃபேஸ் ஆஃப் த ஆல்வியோலார் வால்ஸ். இந்த சிகரெட் ஸ்மோக்கிங்கால் இந்த வால்ஸை வந்து அந்த ஸ்பேஸ் கம்மி பண்ணுறதுனால ஆல்வியோலார் வால்ஸ் வந்து ரொம்ப கம்மி ஆகிறதுனால ஏற்படுற ஒரு நோய் தான் எம்ஃபைசீமா. நெக்ஸ்ட் bronchitis. So bronchitis, the bronchi when it gets inflated due to pollution, smoke and cigarette smoking causing bronchitis. So இந்த bronchitisல இன்ஃப்ளமேட் ஆகும், அந்த bronchioles வந்து இன்ஃப்ளமேட், அதாவது இங்கே பார்க்குறீங்கல்ல. ஸோ இது இன்ஃப்ளமேஷன் ஆகிட்டு அந்த கேப்பில் மியூக்கஸ் வெளியில் வருது. ஸோ இப்படி இருந்ததுன்னா அது bronchitis lung. ஓகே, இந்த மாதிரி இந்த கேப் ஃபுல்லாக இன்ஃப்ளேட் ஆகிட்டு இருந்ததுன்னா அது வந்து bronchitis-ஓட
இது கண்டிஷன், மியூக்கஸ் கண்டிஷன் அதிகமாக இருந்தோம், இந்த வீக்கம் அதிகமாக இருக்கிறது. ஸோ இதனால கொஞ்சம் வீங்கின மாதிரி இருக்கும். ஸோ இதனால நம்மளுக்கு பல பிரச்சனைகள் வரும். அது என்னன்றது பார்க்கலாம். ஸோ இது எதனால் வருது, அதாவது இன்ஃப்ளேட்டட் ஆகிறதுக்கு காரணம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பொல்யூஷனால். இப்போ ஸ்மோக் அதிகமாகுது, அதனாலையும் போயிட்டு அது அடைப்பு ஏற்பட்டு நம்மளுக்கு என்ன வருது, ஸ்மோக் வருது. அதாவது ஸ்மோக் போய் அங்கே உள்ள இதுவாகிறதுனாலையும் நம்மளுக்கு வந்து அந்த பொல்யூஷனாலையும் சிகரெட் ஸ்மோக்கிங்காலையும் தான் நம்மளுக்கு வந்து இந்த ப்ராங்கைட்டிஸ் வர்க்கு. சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா காஃப். ஸோ ப்ராங்கைட்டிஸ்னால் இந்த ப்ராங்கியோல்ஸ் வந்து வீக்கம் அடையிறதுன்னு கூட வச்சுக்கோங்க. ஸோ அதோட மெயின் சிம்டம்ஸ் வந்து காஃப் வரும். அப்புறம் ஷார்ட்னஸ் ஆஃப் ப்ரீத். ஸோ இந்த ப்ரீதிங் பண்ணும்போது கொஞ்சம் இதுவாகும். ப்ளஸ் லங்ஸில் வந்து ஸ்வீட்டம் சளி சேர்ந்துருக்கும். ஸோ இப்படி ஒரு கண்டிஷனை ப்ராங்கைட்டிஸ்ன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் நிமோனியா. ஸோ நிமோனியா, இன்ஃப்ளமேஷன் ஆஃப் லங்ஸ் டியூ டு இன்ஃபெக்ஷன் காஸ்டு பை பாக்டீரியா ஆர் வைரஸ் இஸ் கால்டு நிமோனியா. அதாவது லங்கே இன்ஃப்ளமேட் ஆயிருக்கும், அதாவது வீக்கம் அடைஞ்ச மாதிரி இருக்கும். லங்குக்குள்ள இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டால், அதை எப்போவுமே எங்கேயுமே ஒரு இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டால் அது நம்மளுக்கு வெளியில் சைடு எஃபெக்டாக காட்டுறது வந்து வீக்கம் அடைஞ்சிருக்கிறது தான். ஸோ லங்ஸ் வந்து வீக்கம் அடைஞ்சிருக்கும். எதனாலன்னா ஒன்று பாக்டீரியாவால் இல்லை வைரஸ் வந்து இன்ஃபெக்ட் ஆயிருந்தா இந்த பிரச்சனை வரும். அதுதான் நிமோனியா. அப்போ சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்வீட்டம் ப்ரொடக்ஷன், சளி வந்து இங்கே நிறைய ப்ரொடியூஸ் ஆகும். நேசல் கன்ஜெக்ஷன், மூச்சு அதாவது மூக்கு அடைச்சிட்டு இருக்கிற மாதிரி, அந்த மாதிரி ஒரு ஃப்ரீயாக வெளியில் வர முடியாது, அதாவது மூச்சு விடுறதுக்குள்ள கன்ஜெக்ஷன் இருக்கும். ஷார்ட்னஸ் ஆஃப் பிரீத், இப்போ அதாவது மூக்கு அடைச்சிட்டு இருந்தால் மூச்சு விடுறதுல சிரமப்படுவோம் இல்லையா, அதுதான். அப்புறம் சோர் த்ரோட்னா அதாவது கரகரப்பான த்ரோட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் டிபி, டியூபர்குலோசஸ். இது யாரால வருதுன்னா பார்த்தீங்கன்னா மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசஸால் வருது இந்த நோய். ஸோ இந்த இது பார்த்தீங்கன்னா லங்ஸை மட்டும் இல்லை போன்ஸையும் அட்டாக் பண்ணுது இந்த டிபி. ஓகே, ஸோ லங்ஸ் அண்ட் போன்ஸ் இது ரெண்டுமே காட் இன்ஃபெக்டட் இங்கே. ஸோ கலெக்ஷன் ஆஃப் ஃப்ளூயிட், அதாவது லங்ஸில் செஸ்ட் வால்லெல்லாம் நிறைய ஃப்ளூயிட் சேர்ந்துரும். இந்த மோஸ்ட் காம்ப்ளிகேட்டட்னா இது வந்து இந்த பாக்டீரியா மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசஸ், இது லங்கையும் போன்ஸையும் அஃபெக்ட் ஆகுது. இது என்ன பண்ணுதுன்னா நிறைய ஃப்ளூயிடை வந்து செஸ்ட் வால்லையும் லங்ஸ்லையும் சேர்த்து வச்சுருக்கோம். ஸோ அதுதான் டிபி காஸ் பண்ணுற பாக்டீரியா என்னது, மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசஸ். நெக்ஸ்ட் ஆக்குபேஷனல் ரெஸ்பிரேட்டரி டிஸார்டர்ஸ். இப்போ வேலை செய்கிறதுனால ரெஸ்பிரேஷனில் அதாவது லங் இன்ஃபெக்ஷன் ஏற்படலாம். ஸோ அது என்னென்னு பார்க்கலாம். த டிஸார்டர்ஸ் டியூ டு one occupation of working in industries like grinding or stone breaking, construction sites, cotton industries. இப்போ வந்து யாராச்சும் ஒருத்தர் வந்து அவங்க வேலை செய்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரீஸ் பார்த்திங்கன்னா கிரைண்டிங் இண்டஸ்ட்ரீஸாக இருக்கலாம், இல்லை ஸ்டோன் பிரேக்கிங் இண்டஸ்ட்ரீஸ் அதாவது கல் உடைக்கிற இடமா இருக்கலாம், கன்ஸ்ட்ரக்ஷன் வீடு கட்டுற இடம் இல்லை பெரிய பெரிய பில்டிங் கட்டுற இடமா இருக்கலாம் அந்த சைட்டில். அப்புறம் காட்டன் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இதிலெல்லாம் டஸ்ட் அதிகமாக இருக்கும். இந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் வந்து நம்ம ரெஸ்பிரேட்டரி ட்ராக்கை அஃபெக்ட் பண்ணுது. ஸோ அதுதான் நெக்ஸ்ட் பாயிண்ட். டஸ்ட் ப்ரொடியூஸ்ட் எஃபெக்ட்ஸ் த ரெஸ்பிரேட்டரி ட்ராக். ஸோ லாங் எக்ஸ்போஷர் கேன் கிவ் ரைஸ் டு இன்ஃப்ளமேஷன் லீடிங் டு ஃபைப்ரியோசிஸ் அண்ட் ஸ்ட்ரைஸ். அதாவது இதை பார்க்காம விட்டோம்னா, அதாவது ரொம்ப நாளைக்கு வந்து இது வந்து ரொம்ப வருஷமாக இது கண்டினியூஸாக அங்கேயே ஒர்க் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்போ என்ன நடக்கும்னா ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தில் வந்து இன்ஃப்ளமேஷன் ஏற்படும். இதனால் வந்து ஃபைப்ரோசிஸ் என்ற ஒரு நோய் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறமா சிலிகாசிஸ் அண்ட் ஆஸ்பெஸ்டாசிஸ். அதாவது சிலிகாசிஸ்னால் அந்த சிலிகான் டஸ்ட் பார்ட்டிக்கல் போயிட்டு நம்ம ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்துக்குள்ளே அடைப்பு அதை போயிட்டு படிஞ்சதுனால அது ஒன்று வரலாம். ஆஸ்பெஸ்டாசிஸ் இதுவும் வந்து வேலை செய்கிறதுனால இந்த ஆஸ்பெஸ்டாஸ் ஷீட்ஸை மேக்கிங் பண்ணுறாங்க இல்லையா, அந்த செய்யும்போது அந்த வேலை அது வந்து உள்ளே போச்சுன்னா அதனாலேயும் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் அஃபெக்ட் ஆகும். இது ரெண்டுமே வந்து ஆக்குபேஷனல் டிசீஸ், சிலிகோசிஸ் அண்ட் ஆஸ்பெஸ்டாசிஸ் இது ரெண்டுமே. ஸோ இது பார்த்திங்கன்னா இன்ஹேலிங் நம்ம அந்த பார்ட்டிக்கல் சிலிக்காவை சாண்ட் கிரைண்ட் பண்ணும்போது அந்த பார்ட்டிக்கலை வந்து நம்ம தெரியாமல் இன்ஹேல் பண்ணிடுறோம். அதே மாதிரி ஆஸ்பெஸ்டாஸும் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்கை போயிட்டு அடைப்பு ஏற்பட்டு அதாவது அதை அப்படியே பதிஞ்சு ஏற்பட்டு வர நோய் தான் இந்த ஆக்குபேஷனல் தெரப்பியில் வர டிசீஸ் வந்து சிலிகாசிஸ் அண்ட் ஆஸ்பெஸ்டாசிஸ். ஸோ ஒர்க்கிங் இன் த இண்டஸ்ட்ரீஸாக அந்த எப்படி அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம்னா அந்த வகையான இண்டஸ்ட்ரீஸில் ஒர்க் பண்ணும்போது நாம் மாஸ்க் போட்டிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே,
மாஸ்க், ப்ரொடெக்டிவ் மாஸ்க்கை வியர் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட், எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஸ்மோக்கிங். புகை பிடிக்கிறதுனால என்னென்ன பிரச்சனை? டுடே, டியூ டு curiosity, excitement or adventure, youngsters start to smoke and later get addicted to smoking. ஒரு கியூரியாசிட்டி, நாமளும் பிடிச்சி பார்ப்போமே, அப்படியே ஒரு இதில் தான் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் நிறைய பேர் வந்து ஸ்மோக்கிங் கற்றுக்குறாங்க. ஓகே, ஸோ இதனால வந்து அப்புறமா ஃபஸ்ட்டு சும்மா ஜாலிக்காக பிடிச்சி பார்க்கலாம், அது அப்படியே வந்து அடிக்ட் ஆகிடுறாங்க, அதுக்கு அடிமையாகிடுறாங்க. ஸோ ரிசர்ச் சேஸ் about 80% of the lung cancer is due to cigarette smoking. ஸோ ரிசர்ச்சில் என்ன சொல்கிறாங்கன்னா 80% லங் கேன்சர் எதால் வருது? சிகரெட் ஸ்மோக் பண்ணுறதுனால தான் வருது. ஸ்மோக்கிங் இஸ் இன்ஹேலிங் த ஸ்மோக் ஃப்ரம் பர்னிங் டொபேக்கோ. இது வந்து பேர்ன் பண்ணுற டொபேக்கோலேருந்தும் ஸ்மோக்கை வந்து இன்ஹேல் பண்ணுறாங்க, அதாவது எடுத்து உள்ளே போகுது ஸ்மோக்கை. There are thousands of known chemicals which includes nicotine, tar, carbon monoxide, ammonia, sulfur dioxide and even small quantities of arsenic. ஸோ இது எல்லாமே வந்து கெமிக்கல்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஒவ்வொரு அதில் அந்த கெமிக்கல்ஸில் வந்து நிக்கோட்டினைன் இருக்குது, டார் இருக்குது, கார்பன் மோனாக்சைடு, அமோனியம், சல்ஃபர் டை ஆக்சைடு அண்ட் ஆர்சனிக்கும் இருக்குது சின்ன சின்ன குவான்டிட்டிஸில். கார்பன் மோனாக்சைடு அண்ட் நிக்கோட்டினைன் வந்து நம்ம கார்டியோவாஸ்குலார் சிஸ்டத்தை டேமேஜ் பண்ணுது, அதாவது நம்மளோட ஹார்ட் பிளட் வெசல்ஸை அஃபெக்ட் பண்ணுது. தார் இருக்கு இல்லையா, அந்த தார் வந்து கேசியஸ் எக்ஸ்சேஞ்சை தடுக்குது. கேசியஸ் எக்ஸ்சேஞ்சர்னா ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தில் ஆல்வியோலையில் தான் கேசியஸ் எக்ஸ்சேஞ்ச் நடக்கும், அங்கே டேமேஜை ஏற்படுத்துது தார். ஓகே, நிக்கோட்டினைன். ஸோ நிக்கோட்டினைன் என்றது ஒரு கெமிக்கல், இது வந்து அடிக்ஷனுக்கா, அதாவது அடிக்ஷன், அதுக்கு அடிமையாகிறோம். ப்ளஸ் ஸ்டிமுலண்ட், ஹார்ட் பீட்டை ஃபாஸ்ட்டாக துடிக்க வைக்குது. இதனால் பிளட் வெசல்ஸ் நேரோ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பிளட் ப்ரெஷர் ரைஸ் ஆச்சுன்னா கரோனரி ஹார்ட் டிசீஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் கார்பன் மோனாக்சைடு இருந்ததுன்னா ஆக்சிஜன் சப்ளை கம்மியாக தான் இருக்கும். நம்ம பிளட்டில் கார்பன் மோனாக்சைடு இருந்ததுன்னா ஆக்சிஜன் சப்ளை கம்மியாக தான் இருக்கும் அங்கே. ஸோ லங் கேன்சர், கேன்சர் ஆஃப் மவுத், லாரிங்ஸ் இஸ் மோஸ்ட் காமன் இன் ஸ்மோக்கர்ஸ் தென் நான் ஸ்மோக்கர்ஸ். ஸோ ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக லங் கேன்சர் இல்லை மவுத் கேன்சர் இல்லை லாரிங்ஸ்னு தொண்டையில் வர கேன்சர் வரும். அண்ட் ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்டொமக்கில், பேன்க்ரியாஸில், பிளாடரில், இது எல்லாமே ஸ்மோக்கால் வரும். லோயர் ஸ்பெர்ம் கவுண்ட், மென்னில் வந்து ஸ்மோக் பிடிக்கிறதுனால ஸ்பெர்ம் கவுண்ட் கம்மியாக இருக்கும், அதாவது ஸ்பெர்ம் ஃபார்மேஷன் கம்மியாக இருக்கும். ஸோ ஸ்மோக்கிங் வந்து லங் டிசீஸ் உருவாக்குறதுக்காகவும், அதாவது லங் டிசீஸை உருவாகிறதுக்கு காரணம் என்னென்னா அந்த ஏர்வேஸில் டேமேஜ் ஏற்படுது, ஆல்வியோலையில் டேமேஜ் ஏற்படுறதுனால எம்ஃபசீமா இல்லை க்ரானிக் ப்ராங்கைட்டிஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, வந்துரும்னு சொல்லலாம். ஸோ 2 டிசீசஸ், இந்த ரெண்டுமே எம்ஃபசைமா அண்ட் க்ரானிக் ப்ராங்கைட்டிஸ் வந்து யாரோட கனெக்ட் ஆயிருக்காங்கன்னா ஆஸ்மாவோட கனெக்ட் ஆயிருக்காங்க. ஸோ இது வந்து காமன் அப்ஸ்ட்ரக்டிவ் பல்மனரி டிசீஸ் COPD யோட சம்மந்தப்பட்டிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட், இப்போ ஒரு பர்சன் வந்து ஸ்மோக் பண்ணுறாங்க, 85% ஸ்மோக்கை இன்ஹேல் பண்ணிக்கிறாங்க, எடுத்துக்கிறாங்க, உள்ளே எடுத்துக்கிறாங்க, அவங்களே எடுத்துக்கிறாங்க. அண்ட் அதர்ஸ் இன் விசினிட்டி, ஸோ அதர்ஸ் இன் விசினிட்டிஸ் கால்ட் ஆஸ் பாசிவ் ஸ்மோக்கர்ஸ் ஆர் ஆல்சோ அஃபெக்டட். அதாவது இப்போ 85% ஸ்மோக் பண்ணுறாங்க, அவங்களே எடுத்துக்கிறாங்க, ஆனால் பாக்கி இருக்கிறது வந்து மற்ற யாருமே ஸ்மோக் பண்ணாங்க அவங்களுக்கு போயிடுது. ஓகே, அவங்களும் எதிரில் இருக்கிறவங்களுக்கும் அஃபெக்ட் ஆகுது. ஸோ இதை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுன்னா கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங் மூலமாக தான் அந்த யூசர்ஸ் வந்து அந்த ஹேபிட்டை விடணும், ஸ்மோக்கிங் பண்ணுற ஹேபிட்டை விடணுன்றத நாம் தான் அவங்களுக்கு கைடன்ஸ் பண்ணணும், கவுன்சிலிங் கொடுத்தா தான் அதை நிறுத்த முடியும். இப்போ நெக்ஸ்ட், இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த எஃபெக்ட்ஸ் நம்ம ஏற்கனவே சொன்னது தான். ஒரு பர்சன் வந்து ஸ்மோக் பண்ணுறதுனால என்னென்ன பிரச்சனை வருதுன்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் வந்து பார்த்திங்கன்னா பிரெயின் டேமேஜ் ஆகுது, அப்புறம் லங்ஸில் கேன்சர் வருது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து கேன்சர், அதாவது போன் அண்ட் மசில் ப்ராப்ளம் வருது. நெக்ஸ்ட் ஹார்ட் ப்ராப்ளம் வருது. ஓகே, ஹார்ட் டிசீஸ் எல்லாமே வருது. ஃபைனலாக இறந்தும் போயிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்புறமா வந்து எந்த டிசீஸனும் சொல்ல முடியாது. செக்ஷுவல் டிஸ்ஃபங்க்ஷன்னா ஸ்பெர்ம் கவுண்ட் ஒழுங்காக இருக்காது பர்சனுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து லாரிங்ஸ் கேன்சர் வரும். நெக்ஸ்ட் வந்து பிரெயின் டேமேஜ், இதெல்லாம் சொல்லியாச்சு. ஸோ இப்போ இந்த சிகரெட்டில் என்னென்ன காம்பவுண்ட்ஸ் இருக்குன்னா தார் இருக்குது, லெட் இருக்குது, மெர்க்யூரி,
அண்ட் அதாவது கார்பன் மோனாக்சைடு கேஸ் வெளியில் வருது. நிக்கோட்டினைன், பொலீனியம், நெக்ஸ்ட் ஃபார்மால்டிஹைட் அண்ட் ஆர்சனிக், இது எல்லாமே சிகரெட் காம்பவுண்ட்ஸ். இது எல்லாமே நம்ம உடலுக்கு ஆபத்தான ஒன்று. ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு சயின்ஸ் ஈஸி டெக் சேனல். என்னோட பழைய வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் நான் போய் போகிறாங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் இந்த கமெண்ட் பாக்ஸில் போடுங்க.